ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்பவும் கற்பிப்போம்ல நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன, ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் செப்டம்பர் 1க்குள்ளது. வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், பிஎல்ஏ அக்ரஷன் பிளாக்ட் அட் பாங்காங். ஓகே, ஸோ அது அப்படின்னா என்னென்னா, பாங்காங் ஏரி பகுதியில் வந்து சீன வீரர்கள் ஊடுருவு பண்ணணும் வந்திருக்காங்க, உள்ளே வரணும்னு நினச்சிருக்காங்க. அதை முறியடிப்பு பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ திருப்பி லடாக் பிளேஸில் வந்து போர் பதற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரஷன் அப்படின்னா முறியடிப்பு. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு இந்த கண்டென்ட்டில் வந்து என்ன வந்து ரெண்டு வார்த்தை இம்பார்ட்டன்னா, பிஎல்ஏ. ஓகே, பிஎல்ஏ அப்படின்னா பீப்புள்ஸ் ஆஃப் லிபரேஷன் ஆர்மி, தென் எல்ஏசினா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா, தென் ஜிடிபி ஃபால்ஸ் 23.9% இன் ஃபஸ்ட்டு குவார்ட்டர். ஓகேவா, ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க ஜிடிபி வந்து என்னென்னா, ஜிடிபின்னு என்னது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ வந்து இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 23.9% வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டர் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னா எப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னா ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒவ்வொரு 3 மந்த்ஸையும் தான் குவார்ட்டர் பிடிச்சி இந்த 12 மாதத்தை பிரிப்பாங்க. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் குவார்ட்டர்னா ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மாதத்துக்குள்ளே இது ஃபினான்ஷியல் இயரில் இந்த இதை எடுத்து பார்க்கும்போது, ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, 10 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜிடிபின்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி இன் 1 இயர். ஓகேவா, அதாவது ஒரு பொருளும் அதோட ப்ரொடக்ஷன், அந்த இதை சர்வீஸ் கொடுத்ததுக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மொத்த வேல்யூ வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணுறது தான் ஜிடிபி. ஓகேவா, என்னது, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் விளைவிக்கப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள் மொத்த மதிப்பு அப்படிங்கிறது தான் ஜிடிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து என்னது, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வந்து விளைவிக்கப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பு. ஓகேவா, ஸோ வந்து என்னது, இங்கிலீஷில் வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஏ கண்ட்ரி இன் 1 இயர். இதுதான் வந்து ஜிடிபி. ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து எதனால் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்தியன் எக்கனாமி வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் கான்ட்ராக்ஷனில் அந்த ஜிடிபி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன, இம்பேக்ட் ஆஃப் கோவிட்-19. ரீசன் என்ன அப்படின்னு இந்த ஆர்டிகல் கொடுத்தாங்க. இம்பேக்ட் ஆஃப் கோவிட்-19 லாக்டவுன்னாலேயும் டிமாண்டு ரொம்ப இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்எஸ்ஓ. ஓகே, என்எஸ்ஓ நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஓகேவா, ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த இஒய் இந்தியாவோட சீஃப் பாலிசி அட்வைசர் யாருன்னா ஸ்ரீவத்சா. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனரோட அட்வைசரி கவுன்சில். அதில் வந்து இவங்க தான் வந்து என்ன, சீஃப் பாலிசி அட்வைசர் யார், ஸ்ரீவத்சா. ஓகே, ஸோ வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணால் 5 to 7% தான் கான்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதாகும், கம்மியாகும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்தில் இப்படி வந்து இருந்ததே, ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் கம்மியானதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஒன்று தான் வந்து ஓரளவுக்கு க்ரோத்தாக இருக்குது, 3.4% இருக்குது. மற்ற எல்லா செக்டர்ஸும் வந்து 50% ஃபாலோ ஆயிடுச்சு. அது என்ன செக்டர்ஸ்லாம்னா, கன்ஸ்ட்ரக்ஷனு, ட்ரேடு, ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் கம்யூனிகேஷனு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 50% வந்து கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க, டீட்டெயில்டாக பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து ரிலேட்டடாக வந்து வேணும்னா நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா, தென் எக்ஸ் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி பாசஸ் அவே. ஓகேவா, ஸோ வந்து இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்க எத்தனாவது பிரசிடென்ட் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிரணாப் முகர்ஜி எத்தனாவது பிரசிடென்ட் கேட்பாங்க. பிரணாப் முகர்ஜி இறந்ததை கேட்க மாட்டாங்க, எத்தனாவது இவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் சைனா கண்ட்ரோல்ஸ் 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் லடாக். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும், கொஞ்சம் இதுக்கு ஒரு டைம் ஆகும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து சைனா கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஓகேவா, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல தான் வரும். ஸோ இது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னென்னா, இப்போ வந்து பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ட்ரூப் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து என்னென்னா ரொம்ப அவங்க வந்து நம்மளோட நாட்டை வந்து
திடீர்னாப்பில் வந்து ஊடுருவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 2 பேரும் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பேச்சுவார்த்தையில் வந்து நீங்களும் வந்து இந்த எல்லைப்பகுதிக்கு வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் திடீர்னாப்பில் வந்து அந்த லடாக் ப்ளேஸில் வந்து அந்த லடாக் ஏரியில் வந்து சீன வீரர்கள் வந்து அத்துமீறிட்டாங்க. இது வந்து ஒரு குற்றச்சாட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னோமோ அதை மாதிரி தான் நீங்கள் நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேக்ரவுண்டை பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மேயில் வந்து என்ன பண்ணாங்கன்னா 20 சோல்ஜர்ஸ், அதாவது ஜூன் 15th, ஆக்சுவலாக ஜூன் 15th வந்து 20 சோல்ஜர் வந்து இந்த கல்வான் வேலியில் வந்து போர் பதற்றியதாகி, ஸோ வந்து போர் நடந்து 20 பேர் இறந்துட்டாங்க நம்ம இந்தியா தரப்பில். அங்கே வந்து 35 பேர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பிளேஸ் வந்து எங்கேருந்து எங்கே இருக்குன்னா ஃப்ரம் இந்த தெப்சாங் பிளெயின்லேருந்து சுசு அப்படிங்கிற பிளேஸ் வரைக்கும் வந்து நம்ம இந்த இதுதான் வந்து இந்த 2 இதுதான் வந்து பார்டர் லைன். ஸோ இது வந்து இந்த எல்லையை பிரிக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா நம்மளோட த ஸ்கேல் ஆஃப் சைனீஸ் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ்பிஷன் ஆஃப் எல்ஏசி அபவுட் 900 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது வந்து 20 எங்கிறது 900 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள் 20 அதில் பிரிச்சுருக்காங்க. கல்வான் வேலி வந்து 20. ஓகேவா? தென் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து 12. தென் இந்த பாங்காங் அந்த பிளேஸ் வந்து 65. தென் சிசு அப்படிங்கிறது வந்து 20. ஸோ இப்படி வந்து இந்த ஏரியாவில் இப்படி இவ்வளோ ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது மொத்தமாக அந்த நம்ம லடாக் இருக்குல்ல, ஸோ லடாக்கில் உள்ளதை வந்து இவ்வளோ பிளேஸ் வந்து இவ்வளோன்னு பிரிச்சிருக்காங்க. 900 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இவ்வளோ பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய டிப்ளமெட்ரிக் மிலிட்ரி லெவல் டாக்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. அப்படியுமே வந்து இன்னும் வந்து ஒரு இது எடுக்கலை, ஒரு முடிவு வந்து கொண்டு வரல. ஓகேவா? ஸோ வந்து நிறைய இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து எங்களோட இந்த பஃபர் ஜோன்ஸ், ஓகே, பஃபர் ஜோன்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ட்ரூப்ஸ் அவங்களும் வந்து மூவ் பேக் ஆகணும். அதே மாதிரி சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து மூவ் பேக் ஆகணும். ஒரு ஃபிங்கர் 4 to 8 நியர் வந்து அந்த பாங்காங் ஏரி பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஆனால் திடீர்னாப்பில் வந்து சைனா ட்ரூப்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே வந்து புகுந்துட்டாங்க. அதை வந்து நம்ம இந்தியன் ஆர்மிஸ் வந்து முறியடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து இதுதான் வந்து இதோட இது. ஸோ வந்து இந்த 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் லடாக்குங்கிறது எவ்வளோ ஏரியா பிரிச்சிருக்காங்கங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக புரிஞ்சிருக்கும், நான் சொன்னதுலேயே புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, சரி பாருங்கள். ஃபேஸ்புக் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் co-accused in ரியோட் கவர்மெண்ட் பேனல். ஓகேவா? ஸோ வந்து என்னென்னா டெல்லி ரியோட்லேருந்து ஃபேஸ்புக்கும் வந்து ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தேவையில்லை, ஆனால் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் கவர்மெண்ட் டோல்ட் டு ஸ்டார்ட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் லீகல் பேப்பர்ஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இது நம்ம லீகல் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ லீகல் டாக்குமெண்ட்டை வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்கல் காண்டாக்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக, இது வந்து இந்த பேண்டமிக் ரீசனால் இந்த ஃபிசிக்கல் காண்டாக்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் ஸோ எல்ஐசி 64 years ஆஃப் சர்வீஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்ஐசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் ஹைலைட் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 64 year ஆயிடுச்சு எல்ஐசி கொண்டு வந்து. தென் பாருங்கள், எல்ஐசி லான்ச்சஸ் ஜீவன் அக்ஷயா 7. ஓகேவா? ஸோ எல்ஐசி வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, ஜீவன் அக்ஷயா 7 அப்படிங்கிற பிளான் வந்து சிங்கிள் ப்ரீமியம் நான் லிங்க்டு. ஓகேவா? தென் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். ஸோ இம்யூனிட்டி அன்யூட்டி பிளான் வித் எஃபெக்ட் ஃப்ரம் August 25th. ஸோ வந்து ஆப்ஷனில் வந்து என்ன 10 அவைலபிள் ஆப்ஷன் ஆன் பேமெண்ட். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 10 அவைலபிள் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே, தென் crops in 7 lakh hectares hit by flood சவுகான். ஸோ வந்து 7 லட்சம் ஹெக்டார் ஏரியா வந்து ஃப்ளட்டால் இதாகிடுச்சு. ஸோ அதுக்கு காம்பன்சேஷன் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து சவுகான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
அடுத்து வாங்க எடிட்டோரியல் பேஜ்குள்ளே போகலாம். ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் நீட் எ நியூ கிராண்ட் பார்கெயின். ஓகேவா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, அதாவது இப்போ வந்து இது வந்து ஜிஎஸ்டி பற்றி ஆல்ரெடி நான் வந்து நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஸோ ஜிஎஸ்டியோட காம்பன்சேஷன் வந்து என்ன சொன்னாங்க, நம்ம அதாவது ஜிஎஸ்டி வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் இது. ஓகே, ஸோ ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகே, 2017 கொண்டு வந்தாங்க. இது எதுனாலனா எதுக்கு இது கொண்டு வந்தாங்கன்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ்க்கு மேலே போடுறதுக்கு மேலே ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரைஸ் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ஒரு பொருளுக்கு மேலே இன்னொரு டேக்ஸ்க்கு மேலே டேக்ஸாக போடாமல் ஜஸ்ட் ஜிஎஸ்டின்னு மொத்தமாக வந்து ஒரு டேக்ஸாக போட்டாங்க. ஓகேவா? ஸோ அவாய்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் ஸோ வந்து டிக்ரீஸ் இன் பவர் ஆஃப் ஸ்டேட்டு இம்போஸ் டேக்ஸு. ஸோ வந்து லாஸு. ஓகேவா? லாஸ் ஆணுச்சு. ஒரு வேளை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போட்டு மாநில அரசுக்கு லாஸ் ஆணுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சுன்னா, மத்திய அரசு என்ன சொன்னிச்சுன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறத கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஸோ இப்போ என்ன ரீசன்னா, ஆக்சுவலாக வந்து கோவிட் பேண்டமிக் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேண்டமிக் இருக்கிறதுனால வந்து நிறைய வந்து இழப்பீடுகள், அதாவது மத்திய அரசுக்கு வந்து இந்த ஜிடிபி லெவல் வந்து ரொம்ப கம்மியாச்சு. நம்ம முன்னாடி பார்த்தோம் 23.9% வந்து கம்மி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 22% வந்து மத்திய அரசுலேருந்து மாநில அரசுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, மிச்சம் 78% வந்து நீங்கள் ஆர்பிஐலேருந்து லோன் வாங்கிக்கோங்க, இல்லைனா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐலேருந்து லோன் வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 0.5% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் வந்து 7 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் முடிவு எடுத்து எங்களுக்கு மத்திய அரசுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து யார் சொன்னால் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இது இருக்குது. ஸோ COVID-19 வந்து என்னென்னா ரெவன்யூ கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆனால் வந்து ரெவன்யூ கலெக்ஷன் கம்மியாயிடுச்சு. அதுமாதிரி கலெக்ஷன் ஆஃப் காம்பன்சேஷனும் கம்மியாயிடுச்சு. ஓகேவா? ஸோ வந்து நிறைய எக்கனாமிக்கல், அதாவது வருமானம் வந்து இல்லாமல் ஆனால் வந்து வெளியே எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கூடிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ செலவுகள் அதிகமாகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி ஆகும்போது வந்து காம்பன்சேஷன் செஸ் வந்து கொடுக்குறது வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்படி சொல்லிடுச்சா. ஸோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து 22% கொடுத்துருந்தீங்க, மிச்சம் 78% எங்களுக்கு வந்து எங்களோட லோன் அமௌண்ட்டே வந்து கடன் வாங்கி இது பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் இழப்பீடு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதுதான் எங்களுக்கு வேண்டாம், இது ரெண்டு ஆப்ஷன் எங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணல. ஓகே, ரெண்டு ஆப்ஷனையுமே அக்செப்ட் பண்ணல. ஆர்பிஐட்டு வந்து லோன் வாங்குறதையும் அக்செப்ட் பண்ணல, ஷேர் மார்க்கெட்டில் இது வாங்குறதையும் அக்செப்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ வந்து இப்படினால வந்து இது வந்து அஃபெக்ட்ஸ். இப்படி ரெண்டு ஆப்ஷன் வந்து என்ன ஆகும்னா, இது வந்து ஃபிஸ்கல் பட்ஜெட்டை வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து என்னென்னா ஸ்டேட்ஸ் வந்து என்னெல்லாம் கலெக்ட் பண்ணலான்னு சேல்ஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு இதெல்லாம் சேர்த்து தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, சரியா? ஸோ வந்து இப்போ ரெவன்யூ லாஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரெவன்யூ லாஸ் ஆனிச்சுனால டேக்ஸ் ரெவன்யூ வந்து கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜ், அதாவது ஜிஎஸ்டி காம்பன்சேஷனோட அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய வந்து ப்ராமிஸ்டு ரிமூவ் ஆஃப் இன்எஃபிஷியன்சி, தென் ஃப்ரிக்ஷனல்லெஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நடக்கும். தென் இப்போ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 14% வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2017 வந்துச்சா. ஸோ 2022 வரைக்கும், ஸோ 2022 வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு 14% வந்து இது கொடுப்போம். என்ன கொடுப்போம்? ஸோ 14% வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் செஸ் கொடுப்போம் அப்படின்னு 5 வருஷத்துக்கு கொடுப்போம், 22 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் இப்போ வந்து அந்த 14% கொஞ்சம் கூட இது பண்ணாமல் 3% தான் இது பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அவங்களோட, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த டேக்ஸ் கலெக்ஷன் இதனால அதிருப்தி ஆகியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் கம்மியாகி எக்ஸ்பெண்டிச்சர் கூடுறதுனால அதாவது இந்த பேண்டமிக் ரீசன்னால் ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் கம்மியாயிடுச்சு, எக்ஸ்பெண்டிச்சர் லெவல் கூடிடுச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு இது வந்து இழப்பீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஸ்டேட்ஸ் வந்து என்ன 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 2 ஆப்ஷனை வந்து எங்களுக்கு வந்து 2 ஆப்ஷனை வந்துமே அதிருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் சென்ட்ரு வந்து என்னென்னா லோ ரேட்ஸில் தான் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க போகிறீங்க, ஆர்பிஐட்டு கடை வாங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து என்னென்னா
தென் வந்து இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து ஒரு அதாவது இது இந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க இப்படி சொன்னாங்கல்ல, இப்படி சொல்லிட்டு அதாவது நீங்கள் வந்து 12% வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 3% கிட்ட தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா. ஸோ இதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் நடக்கும். அப்புறம் இது மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த காம்பன்சேஷன் ஸ்டேட் வந்து 12% ஸ்டேட் வந்து 12% கொடுக்காங்க. ஓகே. 10% வந்து போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டு, 2% அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ். ஓகேவா. அப்புறம் இதில் வந்து ஒரு 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா. ஸோ 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபண்ட்ஸு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஃபினான்ஸ் அப்படின்னு பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த பாருங்கள் 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் படி ஃபண்ட்ஸு ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் 10%ல் 12% 10% சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும், 2% வந்து லோக்கல் பாடிஸ் அர்பன் பாடிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த இதுதான் இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து எழுதி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து அவங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இது அதை பற்றி டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. புரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. தென் என்விரான்மெண்ட் இஸ் எ நேஷ்னல் இஷ்யூ. ஓகேவா. ஸோ வந்து இது வந்து ஒரு ஆர்டிக்கல். ஸோ வந்து எக்காலஜிக்கல் ரிலேட்டடாக வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 2 years ஒன்ஸ் வந்து ஏல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ வந்து இந்தியா ரேங்க் வந்து இப்போ 2020 வந்து எவ்வளோ இருக்குன்னா 180க்கு 168வது பிளேஸில் வந்து இருக்குது. ஓகே. 180ல் என்னது 160 அதாவது 180ல் 168 பிளேஸில் இருக்குது. ஸோ வந்து இது வந்து எதை வச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சை வச்சு தான் வந்து இவங்க வந்து இதை முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ வந்து இதில் வந்து 32 இண்டிகேட்டரை வச்சு இந்த ரிப்போர்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. தென் இது வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா எமிஷன் ஆஃப் க்ரோத் ரேட். ஓகேவா. adjust ஆஃப் எமிஷன் ஆஃப் க்ரோத் ரேட்டு. தென் வந்து growth rate of 4G green house gases and 1 pollutant. ஓகேவா. ஸோ வந்து green house gases வச்சும் தென் 1 pollutant வச்சு இது பண்ணுவாங்க. தென் growth rate of CO2 emission, தென் green house gases growth rate, தென் green house gases emission per capita. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இது வந்து இந்த ரெக்கார்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து இண்டிகேட் பண்ணுறது என்ன, பிளாக் கார்பன் CO2 GH emission per caption in 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து இந்த ரிப்போர்ட் என்ன, கார்பன் CO2 இருக்குல்ல, அந்த க்ரீன் ஹவுஸ் எமிஷனில் வந்து 10 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்தியா வந்து என்ன ரீடபிள் பண்ணுறாங்க, நேஷனல் சஸ்டைனபிலிட்டி எஃபர்ட் வந்து ரீடபிள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா சஸ்டைனபிலிட்டி இஷ்யூஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். தென் ஹை ப்ரியாரிட்டி கிரிட்டிக்கல் இஷ்யூஸில் ஹை ப்ரியாரிட்டி எதுலாம் அப்படின்னா ஏரு, வாட்ரு, பயோ வேஸ்ட்டு, கிளைமேட் சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து நான் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோ, அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா. தென் கேரளா எஃப்எம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேர்ஸ் மீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் சென்டர் சிஎஸ்டி டியூ. ஸோ கேரளா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ வந்து தெலுங்கானா, கேரளா, அப்புறம் வந்து ஒரு 6 ஸ்டேட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், கேரளா, சத்தீஸ்கர், டெல்லி, பஞ்சாப். ஓகேவா. ஸோ வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஜிஎஸ்டி கவுன்சில் ஆக்ட் அந்த 2017 கொண்டு வந்து அந்த 12% இப்போ கொடுத்த இந்த 22% இந்த இதுவும் தென் 2 ஆப்ஷன் கொடுத்தாங்களா. ஸோ அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வேறு ஏதாவது காம்பன்சேஷன் கிளியர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ டினை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. தென் ரேரி ரெனாட்டி சோடா எரர் இன்ஸ்கிரிப்ஷன் அன்எர்த்டு. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, ஸோ இது வந்து என்னென்னா கல்வெட்டு. ஓகேவா. முன்னாடி காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா கடப்பா டிஸ்ட்ரிக்டில் ஆந்திர பிரதேசில் இப்படி வந்து ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது என்னென்னா ஒரு லைட் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் எ கிஃப்ட் ஆஃப் 6 மார்டன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இதை பற்றி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க யார் அப்படின்னா சித்தமாயா அப்படிங்கிறதா. ஸோ இது வந்து என்னென்னா மெஷரிங் யூனிட் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிஃப்ட் பர்சனுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து லைட்டாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இது பாருங்கள், மார்டஸ் மெஷரிங் யூனிட் 6 மார்டஸ் தெரியுதா. ரெக்கார்டே கிஃப்ட் ஆஃப் 6 மார்டஸ் மெஷரிங் யூனிட். ஓகே. ஸோ வந்து யாருக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா சித்தியமாயு அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் என்ன யாருன்னா, இவர் வந்து ஒரு டெம்பிளில் பிது
குல்லா வில்லேஜ் அப்படிங்கிற டெம்பிளில் வந்து இவங்க வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆர்காலஜிக்கல் சர்வே வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. எந்த பிளேஸ்லாம் கடப்பா டிஸ்ட்ரிக்டில் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாமே இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா பிரணாப் முகர்ஜியை பற்றி நிறைய தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் இந்தியா அண்ட் சைனா ரீச் ஈக்குலிபிரியம். ஸோ வந்து ஜெய்சங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து பேச்சுவார்த்தையில் வந்து இந்த எல்லையை வந்து பிரிச்சுட்டா ஒரு பிரச்சனையும் வராதுல்ல. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் ஆகஸ்ட் ரெயின்ஸ் எக்ஸிட் ஃபோர்காஸ்ட். ஓகேவா? ஸோ வந்து ஆகஸ்ட் ரெயின் வந்து நம்ம நினச்சதை விட கூடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து நோட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நோட்ஸை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தென் மெரிட் பேஸ்ட் இமிக்ரேஷன் சிஸ்டம் இன் ஒர்க்ஸ் பென்ஸ். ஓகேவா? ஸோ வந்து என்னென்னா மெரிட்ஸ் பேஸ்டு. ஓகே, நம்மளை மாதிரியே அவங்களும் வந்து மெரிட் பேஸ்டில் தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மில்கி பென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் நோ எம்சிஐ கோட்டா ஃபார் இன் சர்வீஸ் கேண்டிடேட். ஓகே, ஸோ எம்சிஐனா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸில் இருக்கும்போது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிராமப்புற அரசு ஆஸ்பத்திரிகளில் பணிபுரியும் டாக்டர்களுக்கு மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மருத்துவ மேற்படிப்பில் வந்து இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டாக என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் லெபனீஸ் லீடர்ஸ் சூஸ் XNYSPM. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. தென் ரஷ்யா ஷுட் கான்ட்ரிபியூட் மோர் இன் நவ்லானி ப்ராப். ஓகே, ஸோ ரஷ்யா வந்து ரொம்ப இதாக நவ்லானி ப்ராப்பில் வந்து ரஷ்யா வந்து ரொம்ப மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. தென் தைவான் ட்விட்டர் சர்வீஸ் டெரிஃபைங் கைட் ஃப்ளைட். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பவர்ஃபுல் விண்ட்ல வந்து தைவான் ட்விட்டரில் வந்து பறந்துருக்காங்க அந்த இதில். ஓகே, தென் ஆர்பிஐ மூவ்ஸ் டு ஈஸ் லிக்விடிட்டி ஃபர்தர். ஸோ வந்து இதை பற்றி டீட்டெயிலாக என்னென்னா இதை வந்து இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. தென் ஸ்டாக் ஸ்லம்ப்ஸ் அண்ட் எமிட் ஃப்ரெஷ் சைனா பார்டர் டென்ஷன் பேங்க் ட்ராக். ஓகே, ஸோ வந்து நிஃப்டி வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, சைனா இந்த பிரச்சனை என்னன்னா நிஃப்டி வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பேக் இண்டெக்ஸ் ட்ராப்ஸும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற பிரச்சனைனால இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் MRF sees spread in demand for two-wheelers tractors. ஓகேவா? ஸோ MRFனா மேனுஃபேக்சர் டயர் கம்பெனி. ஸோ வந்து இவங்க வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்னும் மென்மேலும் இது பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. டூ வீலர்ஸ்க்கும் டிராக்டர்ஸ்க்கும் வந்து புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? டிமாண்ட் ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் டு ஃபோக்கஸ் ஆன் ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் டு கஸ்டமர் LIC இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட் 31 lakh crore. ஓகே, ஸோ வந்து ரீசனபிள் வேல்யூ வச்சுட்டு அந்த பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜ் கொடுக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ரூ டு த ஸ்ப்ரெட் ஆஃப் நேஷனலிசம் அப்படிங்கிற வேர்டை சொல்லி ஸோ நேஷனல் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் எ ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் டு பாலிசி ஹோல்டர்ஸ். ஓகேவா? அது மெயின் criteria of investments at LIC. ஓகேவா? தென் ஃபண்ட் ஸ்கூல் டு ஃபோக்கஸ் ஆன் டொமஸ்டிக் மார்க்கெட் சேஸ் CEO. ஸோ ஃபண்ட் ஸ்கூல் வந்து நம்ம பிஎம் வந்து நேற்று பார்த்தோம்னா டாய் ஹப் வந்து சொன்னாங்களா. ஸோ இந்த ஃபண்ட் ஸ்கூல் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் தோனி ஷுட் பேட் அட் நம்பர் 3 ஃபார் சூப்பர் கிங்ஸ் கம்பீர். ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. தென் BKT டயர்ஸ் டு ஸ்பான்சர் 6 IPL டீம்ஸ். ஓகே, BKT பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி லிமிடெட். ஓகேவா? அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க IPL டீம்ஸை. தென் ஆனந்த் த்ரில்ட் வித் அடிஷ்னல் டு மெடல் கலெக்ஷன். ஓகேவா? 1 medal வாஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் மிஸ்மந்த ஆனந்த் கலெக்ஷன். த ஒன் ஃப்ரம் Benin செஸ் ஒலிம்பியாட் அதுதான் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ளேம் டு பி டிஸ்பிளே ஆன் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். ஃப்ளேம் டு பி டிஸ்பிளே ஆன் ஜப்பான் ஒலிம்பிக் மியூசியம். ஸோ வந்து ஜப்பான் கிரீஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, ஒலிம்பிக் இப்போ நடக்கலை. ஸோ அதனால் அந்த இது வந்து ஜப்பானில் இருக்குது. ஓகே, தென் லியோன் மெண்டடோக்கோ வின்ஸ் ஸ்கல்ப்சர் செஸ் ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதோட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. தென் வந்து இது பாருங்கள், ஆதித்ய ஃபினிஷ்டு டைட் 49 தட் NW ஆர்கான்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள், இவங்க வந்து நான் ஆல்ரெடி பார்த்துக்கோம் ஹம்பி. ஸோ ஹம்பி வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடிஞ்சிருச்சு.
உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்லை நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.